இந்த தொக்கை உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள். சாப்பிடாத குழந்தைங்களும் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு இந்த தொக்குக்கு நல்ல பசியும் எடுக்கும், உடல் ஆரோக்கியத்துக்கும் ரொம்பவே நல்லதாக காணப்படும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வால்பாறை சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சுண்டைக்காய் தொக்கு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாம் ஃப்ரெஷ்ஷான சுண்டைக்காய் தான் எடுத்து வச்சுருக்கோம். எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம சுண்டைக்காயில் குழம்பு தான் அடிக்கடி வைப்போம். அப்படி இல்லைன்னா மோரில் நல்லா ஊற வச்சு வத்தல் ரெடி பண்ணி வச்சுக்குவோம். இந்த மாதிரி ரெகுலராக நிறைய பேர் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த மாதிரி தொக்கு அடிக்கடி யாருமே செஞ்சு சாப்பிட்ருக்க முடியாது. நான் சொல்கிற மெத்தட் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக ஒரு நாள் இந்த தொக்கை நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வாரத்தில் ஒரு நாள் நம்ம குழந்தைங்களுக்கு ரெகுலராக கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா நல்லா குழந்தைங்க சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. வயிற்றில் இருக்கிறதான கிருமி எல்லாமே அழிஞ்சிரும். அதே போல் நம்ம குழம்பா வச்சு கொடுக்கும்போது காய் முழுசாக இருக்கிறதுனால சாப்பிட மாட்டாங்க, ஒதுக்கி வச்சுருவாங்க. சிலருக்கு வத்தலுமே சாப்பிட்றதுக்கு பிடிக்காது, கசப்புத்தன்மை இருக்குதுன்னு சொல்லி எடுத்து வச்சுருவாங்க. இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கசப்பு துளி அளவு கூட உங்களுக்கு சுத்தமாக தெரியாது. நீங்கள் சுண்டைக்காய் தொக்குன்னு சொன்னால் தான் தெரியும், அந்த அளவுக்கு இந்த தொக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சுண்டைக்காயோட மகத்துவம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் அயன் கண்டென்ட் நிறையா இருக்கிறதுனால நமக்கு ஹீமோக்ளோபின் லெவலை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி தர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். சுகர் இருக்கிறவங்க, ப்ரெஷர் இருக்கிறவங்க கண்டிப்பாக அவங்களோட உணவில் அடிக்கடி சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதிக டயர்ட்னஸ் இருக்காது. அந்த அளவுக்கு இதில் நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. இப்போ நம்ம எல்லா காய்களையுமே இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்தாச்சு. அடுத்ததாக நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு நம்ம இடிகல்ல வச்சு நச்சு எடுத்துருவோம். லைட்டாக நம்ம கீரல் விழுகிற அளவுக்கு நச்சா போதுமானதாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் இடிக்கலை அப்படின்னா பரவாயில்ல, கத்தி வச்சு கீறி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செய்கிறதுனால நமக்கு சீக்கிரமாக எண்ணெயில் இந்த காய் வதங்கி வந்துடும். இந்த காயோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 கிராம் அளவு இருக்கும். இதில் தான் நம்ம இன்றைக்கி தொக்கு செய்ய போகிறோம். இடித்ததுக்கப்புறமா காமிக்கிறேன் பாருங்கள். இதில் நிறைய விதைகள் காணப்படும். இந்த விதைகளை நம்ம அப்படியே எடுத்து ஒரு இடத்துல நமக்கு செடி வேணும் அப்படிங்கிற இடத்துல நம்ம அந்த கழுவி தண்ணியை ஊற்றிட்டோம் அப்படின்னா அழகாக நமக்கு இந்த சுண்டைக்காய் செடி நமக்கு வளர ஆரம்பிச்சிடும். சுண்டைக்காய் செடி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நாம் இந்த மாதிரியே எல்லா காய்களையுமே இடித்து எடுத்தாச்சு. இடித்ததுக்கப்புறமா பாருங்கள் இதில் எவ்வளோ விதைகள் இருக்குன்னு. இப்போ நாம் இந்த தொக்குக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு இருக்கும், தோல் உரித்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 4 வரமிளகாய் காரத்திற்கேற்ப, 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு இருக்கும் புளி எடுத்து வச்சுருக்கேன், 3 பல் பூடு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா துருவின தேங்காய் ஒரு 3 ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதை எல்லாத்தையுமே வதக்கி எடுத்துருவோம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருக்கிறதான சுண்டைக்காயை இந்த எண்ணெயிலே நல்லா பொரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துருவோம். ஹீட்டை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி வதக்கி எடுப்போம். இப்போ பாருங்கள் கலர் எவ்வளோ ஒரு டார்க்காக இருக்குன்னு சொல்லி. நமக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு அப்படின்னா இதனோட கலர் லைட் கலராக கொஞ்சம் சேஞ்ச் ஆயிரும். அது வரைக்கும் நம்ம இந்த எண்ணெயிலே நம்ம வதக்கி எடுப்போம். சுண்டைக்காய் வதங்கிறதுக்காக நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் தூள் உப்பு சேர்த்துருக்கேன். இங்கே பாருங்கள் நமக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. அவ்வளோதான். இந்த டைம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை வேறு ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு அடுத்து எடுத்து வச்சுருக்கிறதான அதையுமே இதே பாத்திரத்தில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வதக்கி எடுப்போம். சுண்டைக்காய்க்கு நம்ம 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்தோம். இதுக்கு 2 ஸ்பூன் சேர்த்தா போதுமானதாக இருக்கும்.
இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறதான வெங்காயம், வரமிளகாய், உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாத்தையுமே நம்ம இதனோட சேர்த்து ஒன்றா வதக்கிடலாம். தேங்காய் மட்டும் கடைசியில் நம்ம சேர்த்தா போதும். மற்ற எல்லாத்தையுமே இதிலே சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலே நம்ம வறுத்தெடுப்போம். சிவக்க வறுத்தெடுக்கணும், அடி பிடிச்சிடக்கூடாது. அதனால் ஹீட்டை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி நம்ம வறுத்தெடுப்போம். ஒரு 3 நிமிஷத்தில் நமக்கு அழகாக வறுந்து வந்துடும். நாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். காரம் நான் குழந்தைங்க சாப்பிட்றதுனால கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் மிளகாய் வத்தல். காரம் அதிகமாக தேவைப்படுறவங்க எக்ஸ்ட்ராவே 2-3 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு 3 நிமிஷம் ஆச்சு. பாருங்கள், கலர் பார்த்தாலே தெரியும், பருப்பு நல்லா சிவக்க வறுந்து வந்துருச்சு. அடுத்ததாக நம்ம வதக்கி வச்சதான சுண்டைக்காயை சேர்த்து கலந்து விட்டு தேங்காய் துருவலையுமே சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். தேங்காய் துருவலோட ஈரப்பதம் நமக்கு போனால் போதுமானதாக இருக்கும். இப்போது நமக்கு 2 நிமிஷம் ஆச்சு, போதும். நல்லா நம்ம ஆற வச்சுட்டு அப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்குவோம். நம்ம காய்க்கு ஆல்ரெடி காய் வதக்கும் போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் தேவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்து இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்தா போதும். சேர்த்து இப்போது ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதை ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடாயை அடுப்பில் வச்சுட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலை சேர்த்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயோட ஹீட்டு கொஞ்சம் குறைஞ்ச உடனே பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிகை அளவு சேர்த்துக்கலாம். நம்ம ஹீட்டோட பெருங்காயத்தூள் சேர்த்தோம் அப்படின்னா கருகீரும், டேஸ்ட் மாறிடும். அதனால் நம்ம இந்த மாதிரி எண்ணெயோட ஹீட் அளவு குறைஞ்சதுக்கப்புறம் இதை சேர்க்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறதான தொக்கை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுவோம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஹீட்லேயே நம்ம ஒரு 3-4 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி பெரட்டி விடுவோம். இந்த மாதிரி செய்கிறதுனால 2-3 நாள் வச்சு சாப்பிட்றதுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். நமக்கு ஒருவேளை இன்றைக்கே காலி பண்ணுறதா இருந்தால் இப்போவே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கலந்து விட்டு சூடான சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு சுவை ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அவ்வளோதான். பாருங்கள், நமக்கு சுண்டைக்காய் தொக்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வாரம் ஒரு முறை செஞ்சு கொடுங்க. அவங்களும் ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க. இரத்த சோகை இருக்கிறவங்களும் கண்டிப்பாக வாரம் ஒரு முறை இதை தொடர்ந்து சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். ஹீமோக்ளோபின் லெவலையும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இதில் அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால உங்களை நல்ல ஒரு ஹெல்த்தாக வச்சுக்க ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ நாம் இந்த தொக்கை சூடான சாதத்தோட கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து அப்படியே பிசைஞ்சு குழந்தைங்களுக்கு ஊட்டி விடலாம். அவ்வளோதான், நமக்கு சுண்டைக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களோட வால்பாறை சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். Thanks for watching my YouTube channel.